பாவி, இவருக்கெல்லாம் நீ கோயில் கட்டணும்டி. கிடைச்ச நல்ல வாழ்க்கைய கோட்டை விடுறதுக்குன்னு தப்பா ஒரு முடிவெடுத்து என் கனவுல நெருப்ப வைக்கிறாளே. யமுனா வா. யமுனா உனக்கு டைம் ஆச்சுடி. நீ ஹால் எதுன்னு பார்த்து உட்காரணும்ல. நீ போ. ஆல் தி பெஸ்ட் யமுனா. நல்லா பண்ணு. சரிக்கா. யமுனா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்யூ மாமா. Do it well. போயிட்டு வரேன். சரி காவிரி, நம்ம கிளம்பலாமா? ஏய், ஆபீஸ்க்கு வர ஐடியா இல்லையா உனக்கு? இல்ல, நீங்க போங்க. நீங்க போங்க வா. இந்த பாரு காவேரி, இதுக்கு மேலலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. என்ன விஷயம் அதையாச்சும் சொல்லு. ஒன்னும் இல்ல, யமுனா எக்ஸாம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணி அவளை கூட்டிட்டு போகணும். அவ எப்படி எக்ஸாம் எழுதுனான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால வேற எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆபீஸ் வந்தாலும் என் நினைப்பு பூரா இங்கதான் இருக்கும். நான் ஆஃப்டர்நூன் மேல ஆபீஸ் வரேன். நீங்க வேணா கிளம்புங்க. ஷியோரா? ம். ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு. ம், பாய். கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அடுத்து என்ன பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டு தானே இருந்தேன். தெளிவா இருந்தவ மனசுல எதுக்காக இனிமே கான்ட்ராக்ட் பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆசையை உண்டாக்கணும். நவீன் கிட்ட இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி பேசி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து எதுக்கு இதெல்லாம்? அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ காவேரின்னு என்கிட்டயாவது கேட்டு இருந்திருக்கலாம். அது எனக்கு பெருசா வலிச்சிருக்காது.